திருவண்ணாமலையை எங்கிருந்தும் நினைத்து மனதார வழிபட்டாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் கிரிவல பாதையில் அடிக்கு 108 லிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை அனைத்தையும் நினைத்து வழிபட்டு வலம் வந்தால் எத்தனை மகா புண்ணியம் கிடைக்கும். நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளின் பலன்களில் ஒரு பகுதி நம்மை வந்து சேரும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பண கஷ்டமும். இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம். பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரராகும் யாகத்தை உருவாக்கி தருவதுதான் குபேர கிரிவலம். ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வான் உலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார். அவர் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்துக்கு தினப்பிரதோஷ நேரத்தில் மாலை 4:30 முதல் 6 வரை பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு 7 மணி அளவில் குபேர பகவானை கிரிவலம் செல்கிறார். அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் குபேரனது அருளும் கிடைக்கும். இதன் மூலம் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் தீரும். நாம் மட்டுமல்ல, நமது அடுத்த 7 தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழும் என்பது ஐதீகம்.